அது அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஒரு மனசுக்குள்ள ஒரு பயங்கர வைராகியம், அடுத்த வருஷம் நான் நேஷனல் அவார்டு வாங்குறேன்னு. அடுத்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்டுல என்னுடைய படம் இப்போ ஒன்று போயிருக்கு நேஷனல் அவார்டுக்கு. மறுபடியும் நான் ஒரு மலையாள படம் நடிச்சு மேல் விலாசம்னு ஒரு படம், அது நேஷனல் அவார்டுக்கு போகுது. ஸோ என்னுடைய வைராகியம் என்னவா இருந்ததுன்னா, நான் அடுத்த வருஷம் வாங்கி காட்டுவேன். அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே. அண்ட் வருண் அண்ட் பிரியா, சப்போஸ் நீங்க ஃபைனல் வந்தீங்கன்னா how you feel? சப்போஸ் எலிமினேட் ஆனா என்ன ஃபீல்? ஃபைனல்ஸ் போனா கண்டிப்பா சந்தோஷம் படுவோம் மாஸ்டர். எலிமினேட் ஆனா கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைக்காது. சொந்தம் இல்ல. பிரியா, ஃபைனல்ஸ் போனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். பட் எலிமினேட் ஆனால் வந்து இந்த ஸ்டேஜை மிஸ் பண்ணுவோம். பட் உங்கள் யாரையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வெளியே போனால் மட்டும் எங்களுக்கு இன்னும் நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா வந்து உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்து வெளியே போனால் எங்களுக்கு எங்கேயும் வந்து நாங்கள் வெற்றி தான் சொல்லுவோம். குட் லக். அண்ட் தாரக் அண்ட் அனுஷா, both of you say excellent dancers. Excellent dancers. அப்படி இருக்கும்போதும் இதுல யார் எலிமினேட் ஆனாலும் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சப்போஸ் எலிமினேட் ஆனால், செலக்ட் ஆனா எல்லாம் குதிச்சிருவாங்க, திருப்பி அந்த சீட்டுக்கு போயிடு. இல்ல, செலக்ட் ஆனா பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு இப்பவே பலன், செலக்ட் ஆகலைன்னா எப்போது பலன் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ஆடி இருக்கீங்க. ஒரு வெரைட்டி கிடையாது, எக்கச்சக்க வெரைட்டி. கிட்டத்தட்ட 32-33 எபிசோட்ல டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஆடி இருக்கீங்க. ஸோ அது வந்து எலிமினேட் ஆகும்போது மனசு கஷ்டமா இருக்கு. பட் நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்களா செலக்ட் ஆனீங்களா தெரியாது, அது வந்து அந்த ஏஞ்சல்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ வில் see. ஓகே. சார், இப்போதான் ஒரு டென்ஷன். ஆல்ரெடி 3 கப்பிள்ஸ் போயாச்சு. ஆஷிஃப் பாவனா அண்ட் கார்த்திக் சௌந்தர்யா அண்ட் கிரீஷ் அண்ட் சுனிதா. டாப் 1. இப்ப எனக்கு என்ன டென்ஷன்னா, இருங்க சார், நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஆசிப் பாவனாவா அவங்களுக்கே சொல்லிட்டீங்க. ரெண்டாவது வந்து கீர்த்தி சஞ்சீவ் சொல்ல வச்சிட்டீங்க. மூணாவது உங்க மைக் ஃப்ரெண்ட் சொல்லிட்டீங்க. ஆனா நாலாவது கம்பல்சரி நீங்க சொல்லணும். நான் தான் மாட்டேன். ஆமா, டாப் 1 நீங்க தான் சொல்லணும் சார். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த பரிசை வந்து அனௌன்ஸ் பண்றதுதான். கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து இல்ல, அடுத்து நம்மளா இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா இப்ப நான் சொல்ல போறது வந்து இன்னும் 2 பேருக்கு வருத்தமா இருக்கிற ஒரு விஷயம். நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, தோக்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய தைரியம் வேணும். தோக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயங்கர ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும். அதனால அந்த 2 பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் பண்ண போறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து எனக்கு ஒரு வகையான சந்தோஷமும் ரெட்டிப்பான வருத்தமும் இருக்கு. 2 பேருக்கு கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷம் இருக்கு. வேற வழி இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதுக்கு ஒரு ஃபைனலுக்கு வந்து தான் ஆகணும். அதனால மீதி 2 பேர் தான் இப்ப ஜோரா கை தட்டணும், மீதி 2 ஜோடி. ஓகே, என்ன இவ்வளோ டைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கு? பிரிக்க முடிய மாட்டேங்குது. பிரிக்கல சார், நான் அதை எடுத்துக்கிட்டேன் சார் கையில. எல்லாரும் ஒரு தடவை சாமி கும்பிட்டுங்க எனக்காக, என்னை யாரும் திட்டக்கூடாதுங்கிறதுக்காக. சத்யா அண்ட் மோனிகா. சத்யா அண்ட் மோனிகா. கண்டிப்பாக வந்துட்டு இந்த லெவல் வந்ததுக்கு நான் கலா மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கலாக்காக்கு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து யாராலையும் ஒரு நியூ ஃபேஸ் இத்தனை ஒரு 16 ஆர்ட் டைரக்டர் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டது. ஏன்னா இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு அவங்கள மேலே ஏற்றி இல்லை இப்படி அதை ஈஸி பண்ணாதான் நல்லா இருக்கும் இல்லை? எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய படிக்கட்டு மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்க்கா கண்டிப்பாக. அப்புறம் அதே போல் பிரேம்னா, இத்தனை நாள் நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் பண்ணலன்றதெல்லாம் அப்பாற்பட்டு எங்களை வந்து டேக் கேர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ். அதே சமயம் மோனிகா ஒரு பார்ட்னராக மட்டும் இல்லாமல் ஒரு என்கரேஜ் பண்ணும், என்னால் இது பண்ண முடியும்னு அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன என்கரேஜ் பண்ண மோனிகாவுக்கும் தேங்க்ஸ். பெரிய தேங்க்ஸ் என்னன்னா, எங்களை இந்த லெவலுக்கு செமிஃபைனல்ஸ் 1 செமிஃபைனல் 2ல நீங்கள் ஓட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்திருக்கீங்க.
உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஆடியன்ஸ். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் கலா மாஸ்டருக்கு எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நான் டான்ஸர் கிடையாது, ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க சப்போர்ட், ஆஃபீஸில் இருக்கிற சப்போர்ட், அப்புறம் ஆடியன்ஸ் சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்னால நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக், ஃபைனல் நல்லா பண்ணுங்க. நீங்க 2 பேரும் செமி ஃபைனல்ஸ்ல இருந்து ஃபைனல்ஸ் போயிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனா உங்களுக்கு அங்க போனோன்னு இன்னும் நிறைய ரிஸ்க் இருக்கு இல்லையா? இந்த 4 ஜோடியில இருந்து மறுபடியும் யார் செலக்ட் பண்ண போறீங்கன்ற ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அதனால இன்னும் நல்ல பிரமாதமா நீங்க பண்ணணும். அதனால நீங்க அங்க போலாம். இந்த முயற்சியில ஒரு 2 ஜோடி மட்டும் அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அடுத்து பண்ண போற படத்துல இவங்க 4 பேரையும் ஒரு சாங்ல ரொம்ப முக்கியமான கட்டத்துல அவங்கள ஆட வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் டெஃபினட்டா செய்வேன். அதனால உங்களுடைய நம்பர்லாம் வாங்கிட்டு நான் அடுத்து பண்ண போற படத்துல நிச்சயமா ஒரு முக்கியமான இடத்துல உங்க 4 பேரையும் ஆட வைக்கிறேன். ஓகே, முன்கூட்டி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார். இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். தோத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது வந்து ஒரு டைரக்டரோட ஃபீலிங் தான் கண்டிப்பா. ஏன்னா அவரும் பல விஷயங்கள்ல வாழ்க்கையில் அடிபட்டு தான் இன்னைக்கு இந்த லெவல்ல உங்க முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்காரு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னைக்கு நீங்க இப்ப பாத்தீங்க இந்த ஒரு தருணம். அவரோட எக்ஸ்பிரஷன் தான் அது. அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட மாதிரி அவர் அனுபவிச்ச அந்த தோல்விகள், அந்த ஃபீலிங் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும், இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு அவங்க போகணுங்கிறதுக்காக அவரோட அடுத்த படத்துல அவங்களுக்கு ஒரு முக்கியமான சாங்ல ஒரு முக்கியமான போர்ஷன் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சோ மச் பார்த்திபன் சார். ஆல்ரைட், ஓகே. சோ இந்த எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். பார்த்திபன் சார், உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது எல்லாருமே ரொம்ப ஃபார்முலா சொல்ற ஒரு விஷயம். நீங்க வரும்போது ஒரு கெஸ்டா வந்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எங்க ப்ரோக்ராம் வரீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க பேசின பேச்சு, எங்க கிட்ட நடந்துகிட்ட விதம், இங்க இருந்து போகும்போது எங்களோட ஃபேமிலி மெம்பரா தான் நீங்க போறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஒரு நாளையில ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறது பெரிய கொடுப்பனை. உண்மையிலே நம்ம வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா தினமும் நம்ம போராடிட்டே இருப்போம். ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறது தான் பெரிய விஷயம். எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் நான் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம் இந்த மாநாடு மயிலாடு நிகழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்து தொலைக்காட்சி மூலமா பார்த்து எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறது வேற விஷயம். ஆனா அந்த தொலைக்காட்சிக்குள்ள இன்னைக்கு நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன நாளைக்கு கிடைக்கிற பலாக்கா விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா வந்து எவ்வளவு மேலே. அதனால எனக்கு கிடைச்ச இந்த கலாக்கா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் சஞ்சய் வந்து லொட 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 லொடலோன்னு பேசுறான். எனக்கு இந்த மாதிரி பேசுற திறமை கிடையாது. ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி சத்தம் போட்டு சொல்லி லோல சொல்லி அப்படியே அது வந்து ஒரு பயங்கர டேலண்ட். கீர்த்தி பேசவே வேணாம், சிரிச்சாலே போதும். ஆமா, சிரிச்சாலே போதும். ஒரு கருப்பு கலர் வானவில் மாதிரி பாருங்க. இது ஒரு இதுக்கு மேல வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெறாதவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னா நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, அதனால எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படியே கிளம்பி போய் மறுபடியும் ஒரு பயங்கர எந்தோட போராடலாம் நம்ம எல்லாரும். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமோட எண்ட்ல நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். கண்டிப்பா இந்த ரிசல்ட்ஸோட நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இது உங்களோட ரிசல்ட்ஸ் தான். நாங்க இன்னைக்கு வெறும் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணிருக்கிறோம். லா பிரான்ஸ் விழா அந்த ட்வின் ஹவுசஸ் ஜெயிக்கிறதுக்கான போராட்டம் இங்க கடுமையா நடந்துட்டு இருக்கு. செமி ஃபைனல்ஸ்ல இருந்து 4 ஃபைனலிஸ்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த 4 ஃபைனலிஸ்ட்ல இருந்து யார் அந்த விழாவை ஜெயிக்க போறா அப்படின்னு முடிவு பண்ண போறது மறுபடியும் நீங்க தான். உங்களோட ஓட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தவறாம பாருங்க. அடுத்த வாரம் இந்த செலிப்ரேஷனோட இன்னொரு பெரிய செலிப்ரேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏன்னா மாநாடு மேலாட ஆரம்பிச்சு இதோட கண்டினியூஸா 200வது வாரம் அடுத்த வாரம் நம்ம கொண்டாட போறோம். சோ இந்த 200 வீக்ஸ் நாங்க கடந்து வந்திருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும் தான். நீங்க கொடுத்த ஆதரவுனால தான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம், இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கோம், இந்த அளவுக்கு இன்னைக்கு பெருமையா உங்க முன்னாடி நின்று இருக்கோம். சோ அடுத்த வாரம் தவறாம பாருங்க. We'll see you again next week with a lot of celebration. Until then, it's Tana. See you. Bye bye from Sanjeev, Kirti and all of us from Team Manada. Mailadu.